தமிழ்நாட்டின் தலைநகரம், இந்தியாவின் 4வது பெரிய நகரம், உலகின் 35 பெரிய நகரங்களில் ஒன்று. இப்படி பல பெருமைகளை தன்னகத்தே கொண்டது சென்னை மாநகரம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு 384 வயது என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? கிழக்கு நாடுகளின் செல்வத்தை கடத்துவதற்காக 1600ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நிறுவப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனி. இதற்காக புனித ஜார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்படும் இப்போதைய தலைமை செயலகம் அமைந்துள்ள இடத்தை வெங்கடப்பா மற்றும் ஐயப்பாவிடமிருந்து வாங்கியுள்ளனர். இந்த இடத்திற்கு தங்களின் தந்தை சென்னப்ப நாயக்கர் பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் இப்பகுதிக்கு சென்னப்பட்டணம் என்று பெயரிடப்பட்டது. இந்த இடத்தில் கோட்டை மற்றும் குடியிருப்புகள் கட்டுவதற்கு 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி அனுமதி பத்திரம் எழுதப்பட்டது. இந்த நாளையே சென்னை பட்டணம் உதயமான நாளாக கொண்டாடி வருகிறோம். இந்த நிலத்தின் மேற்கு பகுதியில் தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்ட பிரிட்டிஷ்காரர்கள் அப்பகுதியில் உள்ள மீனவ குடியிருப்பை சேர்ந்த மதராசன் என்பவரின் வாழை தோப்பை வாங்கி உள்ளனர். இதனால் இந்த இடம் அவரது பெயரிலேயே மதராச பட்டணம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. இப்படி சென்னை பட்டணமாகவும் மதராச பட்டணமாகவும் வேகமாக வளர்ந்த சென்னைக்கு பிரிட்டிஷ் வருகைக்கு முன்னரே மிக பெரிய வரலாறு உள்ளது என்று கூறுகிறார் எழுத்தாளர் இந்திரன். சென்னை நகரத்தை பற்றி பேசும்போது ஏதோ பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகுதான் சென்னை நகரம் தோன்றியது போல் பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் தில்லையை பற்றி ரொம்ப பிரமாதமாக பாடினார். மயிலாப்பூரை பற்றி, மயிலையில் நடக்கும் அந்த திருவிழாவை பற்றி திருஞான சம்பந்தர் பாடுறார். அதனால் சென்னைன்றது ஒரு பிரிட்டிஷ்காரர்களுக்கு வருகைக்கு முன்னாலேயே ஒரு நகரமாக உருவாகிருக்கு. அப்போது ஒரு காவிரி பூம்பட்டினம், அப்புறமா நம்ம சிலப்பதி காலத்தில் இப்போ மதுரை, சீட் ஆஃப் தமிழ் கல்ச்சர்லாம் சொல்லுவோம். அப்படி பார்த்தா சென்னை என்னதுப்பா அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிற்காலத்தில் தோன்றிய ஒரு நகரம்னு பல பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. சென்னைன்றது மொத்த இந்தியாவினுடைய நவீன சிந்தனையினுடைய ஆரம்ப கட்டம் அங்கே தான். உலகத்திலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக நிறுவப்பட்ட மாநகராட்சி நமது சென்னை மாநகராட்சி தான். இந்தியாவின் முதல் மாநகராட்சியான ரிப்பன் மாளிகை இன்றும் புது பொலிவுடன் காட்சியளித்து நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அது மட்டுமா, இந்திய காவல்துறை உதயமானதும் சென்னையில்தான். 1859ஆம் ஆண்டு தமிழக காவல்துறை அமைக்கப்பட்டது. உலகிலேயே 2வது பெரிய நீதிமன்றம் நமது மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான். உலகின் மிக நீண்ட பெரிய கடற்கரை நம்ம மெரினா கடற்கரை தான். 1856ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் கட்டப்பட்ட சென்னை ராயபுரம் ரயில் நிலையம்தான் இந்தியாவின் மிக பழமையான ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. முதல் உலகப் போரில் இந்தியாவில் தாக்குதலுக்கு உள்ளான ஒரே நகரம் சென்னை தான். இப்படி இன்னும் எத்தனையோ வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கியது சென்னை மாநகரம். சுதந்திர இந்தியாவிலும் சென்னை அதன் சாதனை பட்டியலை தொடர்ந்து கொண்டேதான் உள்ளது. சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் ஆகும். ஆசியாவிலேயே பெரிய நூலகம் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது கூடுதல் சிறப்பு. இந்தியாவிலேயே மக்களின் பார்வைக்கு உருவாக்கப்பட்ட முதல் விலங்கியல் பூங்கா வண்டலூர் விலங்கியல் பூங்காதான். எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் சென்னை மாநகரம் அவர்களுக்கான தேவையை நிறைவேற்ற தவறியதே இல்லை. வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் விதிப்பது இல்லை. இங்கு விநாயகர் சதுர்த்தி போன்ற மத ஊர்வலங்கள் களைகட்டும் அதே நேரம் பகுத்தறிவு பரப்புரைகளையும் தயங்காமல் செய்ய முடியும். கர்நாடக சங்கீதத்திற்கு கான சபைகள் உள்ள அதே நேரம் பட்டையை கிளப்பும் கானா பாடல்களும் உள்ளது. வசதி படைத்தவர்களுக்கு வணிக வளாகங்களும், வசதி குறைந்தவர்களுக்கு ரங்கநாதன் வீதியும் இங்கு உண்டு. 30 ரூபாய்க்கு அசைவ சாப்பாடும் கிடைக்கும், 300 ரூபாய்க்கு தேநீரும் கிடைக்கும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு மக்களும் வசிக்கும் இந்த சிங்கார சென்னையில் சாதி சண்டை, தீண்டாமை, ஆணவ படுகொலைகள் இப்படி எதுவும் இன்றி யார் சுதந்திரத்திலும் யாரும் தலையிடாமல் அவரவர் பாதையில் அவரவர் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். அதே நேரம்
அடுத்தவர் துயர் துடைக்க உதவிக்கரம் நீட்ட சென்னை ஒரு நாளும் தயங்கியது இல்லை. சுனாமி, பெருவெள்ளம், கொரோனா போன்ற பேரழிவு காலங்களில் மனிதாபிமானத்துடன் மனிதத்தை பறைசாற்றியது சென்னை. சென்னையின் புதிய அடையாளங்களாக மாறி உள்ளது சென்னை மெட்ரோ ரயில். நம்ம சென்னை செல்ஃபி பாயிண்ட். எத்தனை புதிய அடையாளங்கள் வந்தாலும் சென்னையின் பழமையான அடையாளங்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. வெளியிலிருந்து வருபவர்களை வந்தாரை வாழ வைக்கும் ஒரு சென்னை. இந்த சென்னையினுடைய வரலாற்றை இளைய சக்திகள், இளைய சமூகத்தினர் தெரிந்து கொண்டு அதனுடைய முக்கியமான இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய இண்டோ சாசனிக் இந்திய கட்டடக்கலையும் இஸ்லாமிய கட்டடக்கலையும் இணைந்த பிரிட்டிஷ் கட்டடக்கலையும் இணைந்த ஒரு புதுவிதமான கட்டடக்கலை. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. மூர் மார்க்கெட்ன்றது வந்து போகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கூவம் வந்து எல்லோரும் சாக்கடையை கலந்து விட்டாங்க. ஆனால் அந்த கூவம் ஆற்றில் அழகான ஒரு பரிசலில் ட்ராவல் பண்ணதை பற்றி இவர் பாரதிதாசனார் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அத்தகைய ஒரு அருமையான கூவத்தை, இந்த பக்கம் கூவம், அந்த பக்கம் அடையாறு, இன்னொரு பக்கம் வந்து எக்மோர் ரிவர், இப்படி நதிகளால் சூழப்பட்ட ஒரு அற்புதமான சென்னை நகரத்தை பற்றி நினைவு கூறுவதும், இந்த கட்டடங்களை வாழ வைப்பதும், இங்கே இருக்கிற சிலைகளை எல்லாம் அகற்றாமல் பழைய கிங் ஜார்ஜ் V, மன்றோ சிலை இதெல்லாம் வந்து ஒரு அந்நிய ஆதிக்கம் என்று சொல்லி அவற்றை அகற்றக்கூடாது. தான் வரலாற்று சுவடுகள், அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டின் தலைநகரை அதன் பழமை மாறாமல் பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதே சென்னைக்கு நாம் தரும் சிறந்த பிறந்தநாள் பரிசாக இருக்க முடியும்.